ஒரு பொண்ணு அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையனை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் எங்கே போனாலும் அவன் முன்னாடியே போய் நிற்கிறான். ஆனால் அவன் இதெல்லாம் கண்டுக்காமே போயிடுறான். ஆனாலும் இவன் விடாம அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறான். இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பொண்ணையும் இவன் திரும்பி பார்த்துறான். அவன் திரும்பி பார்த்ததுமே இந்த பொண்ணுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் இந்த பொண்ணு ஃப்ரெஷ் அப் ஆகலான்னு ரெஸ்ட் ரூமுக்குள்ள போறா. பொண்ணு யாரோ வர மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்க்கறா. இந்த பொண்ணு ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தவன் தான் ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்றதுக்காக உள்ள வரான். மாஸ்க் கழட்டிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசலான்னு போறான். அந்த பொண்ணு இவன் ஒரு கிளீனர்னு தெரிஞ்சோனையும் இங்கிருந்து கோவமா வெளியே போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே இவன் அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக நின்றுட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு கண்டுக்காமே போறான். இவன் பேர் சொல்லி கூப்பிடவும் அவன் திரும்பி வந்து அவன் ஃப்ரெண்டை திட்டுற மாதிரி ஜாடமாடியே அவன் அசிங்கமா திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறா. அவனுமே சோகமா அந்த பொண்ணுக்காக வாங்கிட்டு இருந்த பொக்கையை கீழே போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணுமே எல்லாமே அவளோட தப்பு தான் ஃபீல் பண்றா. இந்த பொண்ணுனாலையுமே அவனை மறக்க முடியாம டைம் எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அடுத்த நாளே அந்த பொண்ணு அவன் கிட்ட பேசலான்னு அவனை தேடி போறா. ஆனா இவன் ஒரு பாத்ரூம் கிளீன் பண்ற பையனுக்கும் ஐடி வேலை செய்யற பொண்ணுக்கும் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா வெளியே போயிடுறான். ஸோ அந்த பொண்ணு அவன் மனசை மாத்திரக்காக மாப்பு எடுத்துட்டு வந்து அவன் வர்றதுக்குள்ள ஒரே ஆளா தனியா அந்த பாத்ரூமை பூரா சுத்தம் பண்ணி முடிக்கிறா. அந்த பொண்ணு அவன் வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்ப நம்ம ரெண்டு பேருமே சரிசமமாயிட்டோம், என்னை இப்போவாது ஏத்துக்கொன்னு சொல்றான். அவனுமே அப்படியே சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிடுறான்.